ஹாய்! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். ஓகேவா? டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு இதேமாரி 3 கோடு போட்டுக்கோங்க. 1, 2, 3 இந்த 3 மாரி கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நார்மலாக நம்ம எப்போதுமே லூப் மாரி ஃபார்ம் பண்ணி எடுத்துப்போம்ல, அதேமாரி எடுத்து சென்டரில் இருக்குல்ல அந்த கோடு, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் குத்தி எடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதேமாரியே மேலே குத்தி கீழே இழுத்துருங்க. இழுத்தோன்னே ஒரு நாட் ஃபார்ம் ஆகுமா, அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணுவோம், லாக் ஸ்டிச்சு போடுவோம். அதேமாரியே லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே உள்ள கோடு இருக்குல்ல, அதேமாரியே குத்தி ரிவர்ஸில் எடுத்து குத்தி இழுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், அங்கேயும் ஒரு நாட் ஃபார்ம் ஆகுமா, அதையும் லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதே சேம் தான் திரும்பியும் மேலே குத்தி கீழே இழுத்து நாட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதேமாரி கீழே உள்ள கோட்லேயும் குத்தி எடுத்து நாட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் திரும்பி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச். ஓகேங்களா? இதுதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கும் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு, ரொம்பலாம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். இப்போ அதேமாரி தானே போடுறோம், செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ திரும்பியும் மேலே குத்தி நம்ம என்ன பண்ணுறோம், கீழே இழுக்கிறோம். இழுத்துட்டு நாட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச், அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்பியும் கீழேருந்து குத்தி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆகிடுமா, அதையும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு செயின். ஓகேங்களா? இதுதான் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட மெத்தடு. இது ஒரு போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இதுவரையும் எத்தனை கிளாஸ் நம்ம போட்டிருக்கோமோ, இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளாஸில் ஸ்டெம் ஸ்டிச் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வர எல்லா ஸ்டிச்சும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. இந்த கிளாஸில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நம்மளோட கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பமாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டீட்டெயில் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட மெத்தடு. இப்போ நீங்கள் எப்படின்னு பார்த்துருப்பீங்க, டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படின்ட்டு. நான் இது ஃபுல்லாக ஏன் போட்டு காட்டுறேன் அப்படின்னா, சில பேருக்கு புரியாது, அதுக்காக தான். நான் போடுறத நல்லா கவனித்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். நிறைய பேர் த்ரெட்டு கட் ஆகுதுன்னெலாம் சொல்கிறீங்க. அந்த த்ரெட் நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீடிலோட அந்த ஷார்ப்னஸ் இருக்குல்ல, அந்த ஷார்ப்னஸ் ஏரியாவில்
நீங்கள் இழுக்க போகும்போது அது என்ன ஆகும், சென்டரில் அது மாட்டியிருந்துருக்கும். நீங்கள் டக்குன்னு இழுக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரியே மேலேயும் கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு வரீங்க, கீழேயும் கரெக்டாக ரொம்ப டைட்டாக ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப இதாக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப கிளாத்தும் சுருக்கம் வரும் உங்களுக்கு. அதே சேம் டைம் உங்களுக்கு த்ரெட்டும் கட் ஆகும். அதனால் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லாம் போடும்போது உங்களுக்கு டிசைன் கொடுக்குறதும் அதுக்காக தான். உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி த்ரெட்டையும் நீடிலையும் ஹேண்டில் பண்ணணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்காக தான். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டிச்சு முடிக்க போகிறோம். இப்போ இது எப்படி நாட் போடுவோம் அப்படின்னா, இப்போ பக்கத்தில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஃபைனலாக முடிச்சிடுவோம். ஃபைனலாக முடிக்க போகும்போது இப்போ இதை இழுத்துட்டு சென்டரில் போட்டதுக்கப்புறம் ஒரு லாக் போடுவோம்ல, இப்போ லாக் போட்டதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் நாட்டு போட போகிறீங்க. ஓகேங்களா? நாட் போட்டுட்டுங்க. ஓகேங்களா? இப்போ இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம், மேலேருந்து இங்கே சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்து மேலேருந்து குத்தி இழுத்தீங்கன்னா இங்கே ஒரு நாட் விழுமா, லாக் விழும். லாக் விழுந்ததுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு திரும்பி கீழேருந்து மேலே இழுத்து ஒரு லாக் போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு செயின் போட்டிங்களா, இதே தான் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து போட போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ இது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் என்னென்ன டிசைன்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த டிசைனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் டிசைன் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டிச்சும் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேங்களா? அப்போ தான் ஒரு ஸ்டிச்சுமே உங்களுக்கு பழகும். அதுக்காக தான். இப்போ என்ன பண்ணுங்கள், சென்டரில் இருந்திருக்கா இதேமாரி இப்படியும் அப்படின்னு தான் நீங்கள் போட போகிறீங்க. ஓகேங்களா? ரெண்டாவது என்னன்னா, இந்த ஷேப்பில் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? சென்டரில் நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்கேயும் அங்கேயும் தான் நீங்கள் போட போகிறீங்க. சின்ன இடத்துலலாம் நீங்கள் வந்து கரெக்டாக போடணும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த டிசைன் கொடுக்குறேன். நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது விருப்பமாக இருந்தால் நீங்கள் அந்த டிசைன்லேயே போட்டு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிச்சுமே கரெக்டாக நல்லா வரும் உங்களுக்கு. நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் பெரிய ப்ளவுஸ்லாம் போட போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அசால்ட்டாக நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ஆவீங்க. அதுக்காக தான் வந்து உங்களுக்கு சொல்கிறது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.